அவனால ஜெயிக்கிறான், நீ எப்பதான்டா ஜெயிக்க போற? சாப்பிட போலாமா? டேய் நான் போய் வெளியே போய் சாப்பிட்டுருங்க, சாப்பாடு வேணாடாங்க. நான் யாரை மாதிரி சின்ன வயசில் ஆகக்கூடாதுன்னு நினச்சணும், அவர் மாதிரி நானும் ஆகிட்டேன். ஆச்சு இனி இந்த கேம் வேஸ்ட்டு வரலடா, நான் தூங்க போகிறேன், சாரிடா. என்னடா போகிறேன்? வீட்டில் கூப்பிட்றாங்கடா அவசரமா, நான் போயிட்டு வந்துடுறேன். தம்பி பேர் என்ன? மதன் சார். என்ன பண்ணுற? MBBS செகண்ட் இயர் சார். வயசு என்ன? 22 சார். சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? சார் ஒரு 3 வாரமாக கண்டினியூஸ் இருமலாக இருக்குது சார். காஃப் எப்படிப்பா? ட்ரையாக இருக்கா இல்லை சளி வருதா? ட்ரை காஃப் தான் சார். வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்காப்பா? ஃபீவர், மூச்சு பிரச்சனை, நெஞ்சு வலி? சார் ராத்திரி தூங்கும் போது லைட்டாக மூச்சு விட முடியல சார். சிகரெட்டு, தண்ணி அடிக்கிற பழக்கம் தான் இருக்கா? இப்போ நான் அது படிப்பேன் சார். வீட்டில் யாருக்காச்சும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? எங்கள் அப்பா லங் கேன்சரில் செத்து போயிட்டாரு சார். ஒரு சிடி ஒன்று எடுத்துடலாம். சிடி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லங் கேன்சர் இருக்குதுன்னு தெரிய வருது. எதுக்கும் நான் இந்த சிடி ஸ்கேனை ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறேன். என்னடா மதன் இப்பெல்லாம் நம்ம கூட ஒழுங்காக பேசுகிறதே இல்லை? என்னன்னு தெரிலடா. வேப் பண்ணி எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சா என் வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி அடிக்ட் ஆகி இப்படி ஆயிட்டேடா. டேய் மதன், என்னடாச்சு? இல்லடா. எது மதன் ஃபோனில் சிடி ஸ்கேனா? எதுக்கும் டாக்டர் கிட்ட கேட்டு பார்ப்போம். ஆமாப்பா, சிடி ஸ்கேன் தான். நாமளும் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம். ஹலோ மதன் அம்மாவா? உங்கள் பையனுக்கு லங் கேன்சர் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். சீக்கிரமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. சச்சின் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான்டா. உங்கள் அப்பா இந்த மாதிரி சிகரெட் பிடிச்சதுனால தான் இப்போ நம்ம கூட இல்லை. நான் உன்னையும் இழக்க விரும்பலை. கவலைப்படாதீங்க அம்மா, இனிமேல் நான் வேப் எடுக்க மாட்டேன். சாரி காய்ஸ், என்னோட யூடியூப் கேமிங் சேனல் இவ்வளோ நாள் வீடியோ போடாது இருந்த ஒரு காரணம் இருக்குது. அந்த ரீசனை இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு நாள் எனக்கு இருமல்னால நான் டாக்டர்கிட்ட போனேன். அப்புறமா எனக்கு லங் கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை அது ஸ்டேஜ் 1னால ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஒரு கேமிங் யூடியூபராக இல்லாமல் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக கேன்சரை பற்றி என்னென்ன லேர்ன் பண்ணேன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ரொம்ப நாள் இருமல், ராத்திரி தூங்கும் போது டைட்னஸ், ஹீல் ஆகாத வூண்ட், வெயிட் அடிக்கடி குறையிறது, இந்த மாதிரி சிக்னல்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா ஸ்மோக் பண்ணார், நானும் அதையே நார்மல்னு நினச்சி அவரை ஃபாலோ பண்ணேன். டொபாக்கோ, ஆல்கஹால், ஜங்க் ஃபுட், ஓவர் வெயிட், பொல்யூஷன், HPV மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாம் கேன்சருக்கு காரணம். இருமல் வந்த அப்போது சொல்ல பயமாக இருந்துச்சு. ஆனால் ஏர்லியாக செக் பண்ணால் தான் லைஃப் சேவ் பண்ண முடியும். எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், ப்ளட் டெஸ்ட், பயாப்சி, டாக்டர் சொல்கிற டெஸ்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணினா போதும். ட்ரீட்மெண்ட்டில் சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன், இப்போது இம்யூனோதெரப்பி கூட இருக்குது. நம்ம பாடியே சோல்ஜர் மாதிரி கேன்சரை அட்டாக் பண்ண வச்சிரும். ஆனால் உண்மை என்னென்னா, கேன்சர் வர்றதை தடுக்கிறது தான் பெஸ்ட் க்யூர். டொபாக்கோ விடுங்க, ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, டெய்லி கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், வேக்சினேஷன்ஸ் அண்ட் ரெகுலர் செக்கப் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். கேன்சர் பெயினில் ஸ்டார்ட் ஆகாது, சைலன்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். எவ்வளோ சீக்கிரமாக டிடெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். எனக்கு கிடைச்ச இந்த செகண்ட் சான்ஸை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவேன். டிடெக்ட் early, quit today, live tomorrow.